ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு வந்து குறைஞ்சது பார்த்தோம்னா 80 days மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணி படிக்கிங்களோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை ஜாப் வந்து நம்ம கையில் வாங்க முடியும். அதை நினச்சிட்டு இனிமேல் நீங்கள் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து கால்ஃபேரும் வரப்போகுது. 25க்கு மேலே நம்மளுக்கு வந்து கால்ஃபேரும் விட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாருமே ரொம்ப டீப்பாக படிக்க ஆரம்பிப்பாங்க. இனிமேல் தான் நம்ம வந்து போட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை நினச்சிட்டு நீங்கள் படிங்க. இப்போ வந்து தமிழுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொடுக்குறாங்கன்னா, நம்ம நக்கீரன் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து தமிழில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு புக்கு தமிழ் இருக்குல்ல, எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். மொத்தம் எத்தனை டெஸ்ட் வைக்க போகிறாங்கன்னா 15 டெஸ்ட்டு, மொத்தம் 1500 கொஷின் வந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஷெடியூலும் நம்ம எப்படி படிக்கணும், என்னென்னக்கு உள்ள என்ன டெஸ்ட்டு, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து அடிப்படையாக கொண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது முடியவும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. இந்த யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து டெலிகிராமில் தான் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவங்க டெலிகிராம் சேனல்லையே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எந்தெந்த நாளைக்கு என்னென்ன படிக்கணும், என்ன டெஸ்ட்டு, மொத்தம் ஒரு நாளும் 100 கொஷின் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் வைக்காங்க. அது வந்து 1.5 மணி நேரம் நம்மளுக்கு எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்மளுக்கு வந்து 25ஆந்தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. மொத்தம் 15 டெஸ்ட்டு. இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். பெய்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை படித்து நீங்கள் டெஸ்ட்டில் இது பாருங்கள். டெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ரிவிஷனும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெறுமனையாக படிச்சுட்டே போனால் மட்டும் பாஸ் ஆக முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களோ, அதே மாதிரி எவ்வளோ தூரம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து அது ரிசல்ட் வந்து காமிக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஜூன் 14ஆந்தேதி வரைக்குமே அவங்க டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஷெடியூலுமே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத, ஷெடியூல் 1க்கு என்ன படிக்கணும், ஷெடியூல் டெஸ்ட் 1க்கு என்ன படிக்கணும், டெஸ்ட் 2க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க விலாவரியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து படிக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே இதில் வந்து பிடிஎஃப்பும் நான் கீழே கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் உங்களுக்கு டெஸ்ட் பேஜோ இல்லை வேறு எதுவும் போடணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு தமிழுக்கு வேறு எதுவும் மெட்டீரியல்ஸ் படிக்கணுமா, எதுவும் தேவைனாலும் எனக்கு கேளுங்க. எதுவும் டவுட்டுனாலும் என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் இதை வந்து மனசை ஒருநிலைப்படுத்திட்டு படிங்க. இன்னைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அப்படியே நாள் வந்து போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமில் கொண்டு வந்து விட்டுரும், சரிங்களா? அதனால் இன்றைக்கி படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டை வந்து ஏற்றுக்கிடாங்க. உங்கள் மைண்டு வந்து படிக்காமல் வேறு எதுலேயும் போணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது நம்ம டேஃபோட சார் இருக்காங்களே, அவங்க வந்து மோட்டிவேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து கேளுங்க. ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேளுங்க. நம்ம குடும்ப கஷ்டத்தை நினைங்க. இப்போலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே நீங்கள் புக் எடுத்து படிப்பீங்க. அதே லெவலில் உங்கள் மனசு எப்போல்லாம் தடுமாறுதோ அப்போல்லாம் ஏதாவது ஒன்று நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு சூழ்நிலை நினச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எடுத்து கேளுங்க, சரிங்களா? நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். நானுமே இதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு சில நேரம் மைண்டு வந்து டைவெர்ட் ஆக தான் செய்யும். டைவெர்ட் ஆகாமல் யாருக்குமே இருக்காது. டைவெர்ட் ஆக தான் செய்யும். டைவெர்ட் ஆகும்போது நீங்கள் மனசை திடப்படுத்தி ஏதாவது ஒரு இதில் உங்கள் வீட்டு கஷ்டத்தையோ இல்லை அம்மா படுற கஷ்டத்தையோ, வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்காக தானே நீங்கள் அந்த வேலையை வந்து போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது ஏதாவது ஒன்று மைண்டில் நினச்சிக்கோங்க. இல்லைன்னா ஃபோனில் மோட்டிவேஷன் ஸ்பீச்
கேட்டுட்டு மறு நிமிஷமே எடுத்து படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் படிக்க முடியும். நல்லா படிங்க. படித்து கவர்மெண்ட் வேலை வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் எத்தனை பேர் ஜாபுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி படித்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும். அந்த அந்த ஒரு இடத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ படிக்க ஆரம்பித்தேன் அப்போ வாட்ஸ்அப்புங்கிறதே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நான் வாட்ஸ்அப்பில் டிபிஓ எதுவுமே இன்ன வரைக்கும் நான் வைக்கலை. இனிமேல் தான் நான் அந்த இடத்துல போய் எப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை வச்சு ஸ்டேட்டஸே அப்போ தான் அன்னைக்கு தான் நான் ஸ்டேட்டஸே போடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கேன். நானுமே கவர்மெண்ட் வேலைக்கு போவேன். போயிட்டு நீங்களுமே எத்தனை பேர் போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே நான் சொன்னது மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை நினச்சி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே மிஸ் பண்ணாமல் படிங்க. கவர்மெண்ட் வேலை இந்த தடவை நம்ம வாங்கி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கும். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.